டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலரா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிங்குலர் அப்படின்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவை வச்சு தான் சிங்குலராக இல்லையா நம்ம சொல்ல முடியும். ஸோ சிங்குலர் அப்படின்னா மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர். ஸோ இப்போ சிங்குலராக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு மேட்ரிக்ஸை அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டிட்டர்மினன்ட் வேல்யூ. இஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0னா சிங்குலர், இஃப் நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர். ஸோ நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் 1.10 என்ன சம்? ஷோ தட் மேட்ரிக்ஸ் 1 2 2 4 இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க, ஷோ தட் திஸ் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு, என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0 தான் வரப்போகுது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 2 4. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்? மெயின் டயக்னல் அப்புறம் மைனஸ் சப் டயக்னலுடைய ப்ராடக்ட். அது வந்து என்ன வேல்யூ வருது? 4 minus 4 that is equal to 0. So therefore this is a singular matrix. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸில் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு 7 2 மார்க்ஸ் வந்து பப்ளிக் கொஸ்டினில் வரப்போகுது. 7 into 2 14 மார்க்ஸ் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன 2 மார்க்ஸாக நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ.